ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ட்ரோஜூம். இந்த வீடியோவில் 24 வோல்ட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் எப்படி அசெம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பனன்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவில் போய் நீங்கள் இதுக்கு தேவையான காம்பனன்ட் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போது இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி அசெம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நிறைய பேர் இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஓகே, உங்களுக்காக இந்த ஆம்பிளிஃபையர் இப்போ எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேனில் எடுத்துக்கோங்க. ஃபேனில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை என்னென்னா, ஸோ இந்த போர்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபேனுக்குள்ளே என்னென்ன போர்டு ஃபிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த போர்டெல்லாம் வச்சு பாருங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல வச்சா செட் ஆகும், எந்தமாரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மொத்தம் நீங்கள் என்னென்ன போர்டு இந்த ஆம்பிளிஃபையரில் இந்தமாரி என்னென்ன வேறு எந்த ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசெம்பிள் பண்ணாலும் சரி, உள்ளே என்னென்ன போர்டு வைக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அந்த போர்டு எந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஹோல்ஸ் போட்டுருங்க. ஹோல்ஸ் போடுறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஸ்டபிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கான வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் கூட கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இந்த வீடியோலையும் கூட நான் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லுறேன். ஓகே, நீங்கள் இதை இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. சரிண்ணா, ஹோல்ஸ் போடுறதுக்கு ஸோ வீடியோ கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லோவாக தான் போகுது. ஸோ அப்போ தான் நான் ஒரு சிலருக்கு புரியும் அப்படிங்கிறதால வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ என்கிட்ட ட்ரில் மிஷின் இருந்துச்சு, அதை வச்சு நான் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரில் மிஷின் வேணும் ஹோல்ஸ் போட. ஓகே, இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச் இருக்குது. 3 சுவிட்ச் நமக்கு தேவையில்லை, 2 சுவிட்ச் இருந்தால் ஒரு சுவிட்ச் இருந்தால் போதும். ஏன்னா இது ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஸோ மீதி இருக்கிற 2 சுவிட்சையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டேப் வச்சு ஓகே, பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 2 சுவிட்சும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதேமாதிரி பேக் சைடும் ஆர்சி சைட்டு ஒன்று க்ளோஸ் பண்ணிடலாம், ஸ்பீக்கர் சைடு 2 க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதெல்லாம் தேவையில்லை, யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது ஒரு 551 ஆம்பிளிஃபையர் செய்யக்கூடிய கேபினெட்டு. ஸோ அதிலே நம்ம ஃப்ரண்ட் பேனலில் மட்டும் மாற்றி யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே செய்யலான்ட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் செய்கிறோம். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு முன்ன பண்ண தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 6 பின் சுவிட்சு ஃபிட் பண்ணலான்னு இருக்கோம். 6 பின் சுவிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஆர்சி சைட்லேருந்து ஒரு இன்புட் வரும், அடுத்து யூஎஸ்பி போர்ட்லேருந்து ஒரு இன்புட் வரும். ஸோ அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். சென்டரில் இருக்கக்கூடிய பின்னில் பேஸ்டபிள் போர்டுக்கான அவுட்புட் எடுத்துக்குவோம். ஸோ அந்தமாரி ஃபிட் பண்ணுவோம். ஸோ இது கனெக்ஷன் பண்ணுறதுல உங்களுக்கு புரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ சுவிட்சை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன வேலைனா, ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேனில் வச்சு ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸோ இந்த பேனில் வச்சு 4 மூலையிலையும் நம்ம ஸ்க்ரூ போடணும். ஸோ 4 மூலைக்கும் ஸ்க்ரூ போட்டுடலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்லோ போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா தான் ஒரு சிலருக்கு புரியும், அதுக்காக தான் ஸ்லோவாக போடுறேன். ஸோ நான் எந்த எக்ஸ்ட்ராலாம் எதுவும் ஓகே, இப்போது ஃப்ரண்ட் பேனல் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சுவிட்சு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ ஆன் ஆஃப் பண்ணுறது இந்தமாதிரி சுவிட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுவிட்சுமே புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணும்போது ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டரில் கன்டினியூட்டி வச்சு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதாவது ஆன் பண்ணால் கன்டினியூட்டி காட்டும், ஆஃபில் இருந்தால் பார்த்தீங்கன்னா காட்டல. ஸோ ஆன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கன்டினியூட்டி காட்டுது.
ஓகே, இப்போ சுவிட்ச் ஒர்க் ஆகுது. ஸோ இந்தமாரி நீ செக் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட் பேனலில் வேறு என்னென்ன ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணணும். ஸோ அடுத்து வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்களா டியூல் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வால்யூம் கண்ட்ரோல் தேவைப்படும். ஸோ இந்தமாரி சிங்கிள் வால்யூம் கண்ட்ரோல் இருந்தாவே போதும். ஸோ நான் வந்து டியூல் வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையே யூஸ் பண்ணுறேன்னா சிங்கிள் வால்யூம் கண்ட்ரோல் இந்தமாரி சுற்றும் போது லூஸாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோலில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு காடி மாதிரி இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அது நம்ம வாசர் போட்டோம்னா அது சரியாக இருக்கும். ஆனால் வாசர் போடலை அப்படின்னா இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு கட்டிங் பிளேயரோ இல்லை இந்தமாரி ஒரு கட்டரோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. நார்மலாக ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அது. சரி, எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையும் இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அடுத்து வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே 100K. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 2-3 ரேட்டில் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியான ரேட்லேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா வால்யூம் கண்ட்ரோல் கம்மி ரேட்டில் வாங்கினா அம்மிங் சவுண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்களா நீங்கள் ஃபிட் பண்ணும்போது எல்லாம் மேலே இருக்க மாதிரி பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒயரிங் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இதில் ஃபிட் பண்ணால் ஒயரிங் எடுத்து கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் கலட்டி கூட ஒயரிங் வச்சுட்டு அப்புறம் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யணும்ல, எது நமக்கு ஈஸியாகுதோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி செய்யுங்க. அடுத்து யூஎஸ்பி போர்டு ஃபிட் பண்ணிடலாம். யூஎஸ்பி போர்டு ஃபிட் பண்ணும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்களா மேலே நம்ம கனெக்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸு கிரவுண்டான ஆடி இன்புட் அவுட்புட்லாம் கீழே தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எங்கே இருக்குது அவுட்புட்டில் எங்கே இருக்குது ப்ளஸ் மைனஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கப்புறம் அதை ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் சப்போஸ் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது அடியில் போயிடும். அதனால் பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா இந்தமாரி மிஸ்டேக் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா யூஎஸ்பி போர்டு ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சுவிட்சுக்கான நாப் ஒன்று கனெக்ட் பண்ணிடலாம். சுவிட்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்டக் ஆகும். 2 டைம் அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு விட்டிங்களா சரியாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோல் நாப்லாம் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணணும். ஸோ அதையும் லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆம்பிளிஃபையர் பேக் சைடு என்னென்ன ஃபிட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஏசி ஒயரிங் கனெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து இங்கே ஸ்பீக்கர் சர்க்கிட்டு, அடுத்து ஃபேனு, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்சி சர்க்கிட்டு, 6-வே ஆர்சி சர்க்கிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இந்த ஃபேனை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபேனில் வரக்கூடிய ஏரு உள்ளே வருதா இல்லை வெளியே போதா அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ நிறைய பேர் அதுவும் இல்லாமல் கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ தெரிஞ்சவங்க ஏர் வந்து எப்போவுமே உள்ளே தான் வரும். அதாவது உள்ளே தான் ஐசி இருக்குது. ஐசிலாம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ வெளியில் கொஞ்சம் ஆம்பிளிஃபையருக்கு உள்ளவே ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்கும். இப்போ வெளியில் இருக்கிற கூலிங்கான ஏரை உள்ளே தள்ளும்போது உள்ளே தள்ளும். ஸோ அதுக்காக ஏர் எப்போவுமே உள்ளே தான் வரும். ஸோ அந்தமாரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் நான் ஓகே, பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் சைட்டு, ஃபேனு, ஆர்சி சைட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஹோல்டரு. ஸோ அதை நான் ஃபீஸ் போடல. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ஒயர் ஹோல்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ஒயருக்கான புஷ் இது. ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏசி ஒயர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்து அது மட்டும் இல்லாமல் ஆம்பிளிஃபையரோட பாட்டமில் நம்ம பாட்டம் புஷ்ஷு கனெக்ட் பண்ணணும்.
ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, பார்த்தீங்களா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பாட்டமில் இந்த புஷ்ஷும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபிட்டிங் வெள்ளை எல்லாம் முடிஞ்சது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வேலை முடிஞ்சது. ஸோ அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஒயரிங் தான் பண்ணோம். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒயரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரில. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கசகசன்னு விட்டு வச்சுருப்பீங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அந்தமாரி நீங்களும் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதாவது எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தேடு. அந்த மெத்தேட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவு இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஆர்சி சாக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்சி சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு 2 இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டும் இருக்குது கூடவே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டு ரெண்டு தான். இதுக்கு ஸ்டீரியோவுக்கு 2 லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு அண்டு கிரவுண்டுக்கான பின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ அந்த 3 பின் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் 6 வேவ் இருக்குது. ஸோ இது நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு 2 தனித்தனியாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் 6 வேவ் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ஒரே லைனாக ஜம்பர் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ 3 லெஃப்ட்டையும் ஒரே லைனு, 3 ரைட்டையும் ஒரே லைன், அந்தமாதிரி கனெக்ட் பண்ணிடலான்னு சொல்கிறேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 6 பின் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஆர்சி சைட்டுக்கு, அடுத்த 2 அவுட்புட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே இருக்கிறது கிரவுண்டு 3 கிரவுண்டையும் ஒரே இதாக கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 3 லெஃப்ட் லைனும் 3 ரைட் லைனும் ஒரே இதாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஒயர் எப்போவுமே இந்தமாரி நல்லா ஓரமாக வச்சு அப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஒயர் நல்லா மடித்து எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஆம்பு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தமாரி ஒயர் மீதி ஆக்கலாம் அப்படின்ட்டு இப்படி டேரெக்டாக அடிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயர் மீதி ஆகும். ஸோ ஒயர் மீதி ஆகுதுன்னு பார்க்காதீங்க. இப்படி இந்தமாரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். ஒயர் கொஞ்சம் சேர்ந்து ஆகுதான், ஆனால் ஆம்பு பார்க்குறது உள்ளே பார்க்குறது ஃபினிஷிங்காக இருக்கும். சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 6 பின் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 பின்லேயும் ஸோ இந்த ஆர்சி சைட்டுக்கான லெஃப்ட் ரைட்டுக்கான கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இது லெஃப்ட் ரைட்டுக்கு. அடுத்து அவுட்புட்டு. சாரி, சுவிட்சில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். நான் கனெக்ஷன் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ இது இந்த ஒயர் கனெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா ஆக்சிஜன் பின்லேருந்து ஒரு 3 ஒயரில் 2 பின்னை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்கேன். அடுத்து யூஎஸ்பி போர்ட்லேருந்து ஆடியோ அவுட்புட் எடுத்து ஸோ இந்த பின்னில் கனெக்ட் பண்ணலாம், சுவிட்சில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லேருந்து ஆடியோ அவுட்புட் எடுத்தாச்சு. ஸோ லெஃப்ட் ரைட்டு அண்டு கிரவுண்டு. ஸோ ஆர்சி பின்னு அந்த லாஸ்ட் 2 கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி போர்டு இந்த லாஸ்ட் 2 பின்னு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து அந்த கிரவுண்டை அந்த 2 கிரவுண்டையும் ஒன்றா சேர்த்து விட்டாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது சென்டரில் இருக்கிற 2 பின்னு இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லா பாருங்கள். ஓகே, இதை அப்படியே ஓரம் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டபிள் போர்டு ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கான வீடியோ போட்டோம். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டபிள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். பேஸு, இது ஒரு பேஸு, இங்கே ட்ரிபிள், இது ஒரு ட்ரிபிள். அடுத்து இங்கே ஆடியோ இன்புட்டு. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு, சிந்தாண்ட ஒரு அவுட்புட்டு, சென்டரில் கிரவுண்டு. ஸோ இது வந்து 12 வோல்ட்டு, பக்கத்துலேயே 12 வோல்ட்டுக்கான கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த போர்டுக்கு எங்கேருந்து ஆடியோ வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஸ்டபிள் வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நான் அதை சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. 2 வால்யூம் கண்ட்ரோல் ட்ரிபிளுக்கு, 2 வால்யூம் கண்ட்ரோல் பேஸுக்கு. ஸோ அந்தமாரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 ட்ரிபிள், இது 2 பேஸு. ஸோ இப்போது இந்த போர்டுக்கு நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்கணும். ஸோ இந்த ஆடியோ இன்புட் எங்கேருந்து வரப்போகுதுன்னா நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆர்சி பின்லேருந்து வரக்கூடிய ஆடியோ இன்புட்டு, அடுத்து யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய ஆடியோ இன்புட்டு. ஸோ இந்த ஆர்சி பின்னு, அடுத்து யூஎஸ்பி போர்டு, இது 2லேருந்து ஆடியோ இன்புட்டு சுவிட்சில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ சுவிட்சில் சென்டரில் 2 பின்னு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற பின்லேருந்து நான் அவுட்புட் எடுத்து வந்து இந்த போர்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்தமாரி இப்போ நான் கனெக்ஷன் பண்ணிடுறேன்.
பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. சென்டரில் கூடிய 2 பின்னில் ஆடியோ இன் அவுட்புட் எடுத்தாச்சு. அடுத்து கிரவுண்ட் ஒயரு அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிரவுண்ட்லேயே கனெக்ட் பண்ணியாச்சு. க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கொடுத்துருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கேயும் க்ரீன் கிரவுண்டாக இருக்குது. ஸோ அடுத்து லெஃப்ட் ரைட் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த போர்ட்லேருந்து நம்ம ஆடியோ அவுட்புட் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு அண்டு 12 வோல்ட் பவர் சப்ளை ஒயர் இது ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் இப்போ கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணியாச்சு. அதாவது ஆடியோ அவுட்புட்டு அண்டு 12 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை ஒயர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஒயர். அடுத்து இந்த போர்டிலேருந்து ஆடியோ அவுட்புட் ஒயர் எங்கே வருதுன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு 2 வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வால்யூம் கண்ட்ரோல் இன்புட்டு. ஸோ அடுத்து கிரவுண்டு, அடுத்து இன்னொரு வால்யூம் கண்ட்ரோல் இன்புட்டு. ஸோ இந்த கிரவுண்ட்லேருந்து அதுக்கு ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நம்ம எல்லா ஒயரும் கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த போர்டு எல்லா வேலையும் முடிஞ்சது இந்த போர்டில். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த போர்டு நம்ம பிட் பண்ணிடலாம். ஸோ போர்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ ஸ்க்ரூ நட்டு போட்டு பிட் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்களா போர்டை பிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்டபிள் போர்டுக்கு இனிமேல் வேலையே இல்லை. ஸோ பேஸ்டபிள் போர்டு பிட் பண்ணிட்டோம். எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பேஸ்ட் வச்சு ஒட்டிக்காங்க, இல்லை நாட்டு இருந்துச்சுன்னா போட்டுக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ இங்கே ஐசி போர்டு பிட் பண்ணணும், அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.